வாழ்க்கை ஒரு ஆணா ரொம்ப கஷ்டம். அதுவும் தப்பான வழிகாட்டுதலால அது இன்னும் பெரிய கஷ்டமாகுது. நிறைய ஆண்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் மாடல் இல்லாம தான் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த சமூகம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களை சுத்தி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஒரு ஆணோட வாழ்க்கையை ரொம்ப பரிதாபகரமானதாக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோட வாழ்க்கையில அவங்க அப்பாவோட ரோல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அம்மாவோட ரோல் உங்களை பெத்தெடுக்கிறது, உங்களை பராமரிக்கிறது, உங்க மேல அன்பு செலுத்துறதா இருந்துச்சு. அதே சமயம் அப்பாவோட ரோல் ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் மாடலா இருந்துச்சு. எப்படி வாழணுங்கிறத கத்து கொடுத்துச்சு. ரெண்டு ரோலும் வெவ்வேறானது, ஆனா ரெண்டுமே நம்ம வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இங்க நிறைய பார்த்துருக்க முடியும். அம்மாவால அன்பு செலுத்தி வளர்க்கப்படாத குழந்தைகள், இல்லனா ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல அப்பா ரோல் மாடல் இல்லாத குழந்தைகள். பலர் மிக கொடூரமான சைக்கோபாத்களா உருவெடுக்கிறாங்க. ஜெயில்ல இருக்கிற இளைஞர்கள்ல 85% பேர் ஒரு நல்ல அப்பா இல்லாதவங்க தான். ஸ்கூல்ல இடை நிக்கிறவங்க எல்லோரும் கிட்டத்தட்ட அப்பா இல்லாதவங்க தான். அப்பா இல்லாம வளர்ற பெண் குழந்தைகள்ல பலர் இந்த சமூகத்துல தவறான வழிகள்ல பயன்படுத்திக்கப்படுறாங்க. காலம் மாறிடுச்சு. இப்போல்லாம் அப்பாவோட பேச்ச நிறைய பேர் கேட்கறதே இல்ல, அவருக்கான முக்கியத்துவத்தை தரதே இல்ல. நாங்க இந்த சேனல் மூலமா ஒரு ஆணா வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் சொல்லி தருவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் இப்போ இருக்கிற இந்த சமூகம் ஒரு ஆணா நீங்க தெரிஞ்சிக்க கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். வெல்கம் டு growth side. நம்பர் 1, no one is coming to save you. உன்னோட வாழ்க்கைக்கு நீதான் பொறுப்பு. உனக்கு கனவுகளோ இலக்குகளோ இருந்தா அதை நீதான் அச்சீவ் பண்ணணும். உனக்காக அச்சீவ் பண்ண வேற யாரும் வரமாட்டாங்க. நீங்க தோத்து போகிற மாதிரி, உங்க இலக்குகளை கைவிடுற மாதிரியான சூழ்நிலை சில நாட்கள் உங்களுக்கு வரலாம். இது எல்லாருக்கும் நடக்கும். அப்படி அந்த நாள் வரும்போது நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், அது உனக்காக வேற யாரும் செய்ய மாட்டாங்கங்கிறது. உனக்கு நீதான் ஹீரோ. உன்னை நீயே காப்பாத்து. அடுத்து நான் சொல்ல போற விஷயம் மற்றவங்க சொல்லி கொடுத்துருக்கிறதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இருக்கும். எஸ், நம்பர் 2, யூ ஹாவ் டு டேக் ரிஸ்க்ஸ். இங்க பல பேர் வாழ்க்கையை டிஃபென்ஸ் மோடில் தான் வாழுறாங்க. அதனால தான் தோக்குறாங்க. ஒரு ஆணா, அதுவும் நீங்க 20s மற்றும் 30sல இருந்தா நீங்க கண்டிப்பா ரிஸ்க் எடுக்கணும். நீங்க தோத்து விழுந்தா கூட எழுந்து தட்டி விட்டுட்டு திரும்பவும் செய்ய முடியும். உங்க தோல்வி உங்களுக்கு அனுபவத்தை கத்து கொடுத்துருக்கும். அந்த அனுபவம் உங்களை அடுத்த முறை இன்னும் கால்குலேட்டடா ரிஸ்க் எடுக்க வைக்கும். இங்க நிறைய பேர் எப்பவும் ரொம்ப சேஃபா பிளே பண்ண தான் கத்து கொடுக்கப்பட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க ஒருபோதும் பெரிய விஷயங்களை செஞ்சு சாதிக்கிறதே இல்லை. ஏன், அதுக்காக போராடுறது கூட இல்லை. உங்களோட இளமை பருவத்துல உங்க வளர்ச்சிக்காக நீங்க ரிஸ்க் எடுக்கலன்னா உங்க முதுமை பருவத்துல கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. நடக்கும்போது எடுத்து வச்சாதான் கிடக்கும்போது உதவும். இளமையில ரிஸ்க் எடுக்கலன்னா நீங்க வயதாகி முதுமையில இருக்கிறப்போ உங்க வாழ்க்கைய திரும்பி பார்த்து நான் ஏன் இவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன்னு நினைச்சு வருத்தப்படுவீங்க. ஸோ கோழையா இருக்கிறதுக்கு பதிலா வீரனாயிரு. தயங்கி கிடக்கிறதுக்கு பதிலா தைரியமாயிரு. நம்பர் 3, யுவர் வேர்ட்ஸ் ஹேஸ் டு பி அயர்ன். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வேன்னு சொன்னீங்கன்னா அதை கண்டிப்பா செய்யணும். ஏன்னா அது உங்களோட வார்த்தை. சில பேர் சொல்லுவாங்களே, நாளையிலிருந்து குடிக்க மாட்டேன், நாளையிலிருந்து சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பவும் செய்வாங்க. அதுங்களை போல இருக்காதீங்க. வெறும் வாய்ச்சொல் வீரனா மட்டும் இருக்காதீங்க. கொஞ்சமா பேசுங்க, நிறைய செய்யுங்க. நீங்க பேசணும்னு முடிவு பண்ணிட்டா உங்க வார்த்தைகள் இரும்ப போல உறுதியா இருக்கணும். நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்கு மட்டும் இல்லை, நீங்க உங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்கும் உண்மையா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க காலையில எழுந்ததும் ஒர்க் அவுட் பண்ண போறேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லி இருந்து காலை வந்ததும் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண சுத்தமா விருப்பமே இல்லைன்னாலும் நீங்க கண்டிப்பா அதை செய்யணும். எனக்கு மட்டும்தானே இந்த விஷயம் தெரியும், வேற யாருக்குமே சொல்லலையேன்னு நீங்க நினைச்சாலும் நீங்க அதை கண்டிப்பா செய்யணும். ஏன்னா நீ சொல்லி இருக்க அதை செய்வேன்னு. ஸோ செய். அப்படி நீ செய்யலன்னா இதுக்கப்புறம் எதுவும் சொல்லாத. நம்பர் 4,
கல்டிவேட் த கெப்பாசிட்டி ஆஃப் அவேர்னஸ். நீ விழிப்புணர்வு இல்லாம இருந்தினா தவறான வழிகாட்டுதல் மற்றும் முட்டாள்தனமான செயல்கள்ல இருந்து நீ விலகி இருக்க முடியாது. இத நீ புரிஞ்சிக்கணும். நீ உன்னோட வாழ்க்கைய ஒரு அடிமை போல வாழ விரும்பலன்னா நீ ரொம்ப சுய விழிப்புணர்வோட இருக்கணும். உங்களை நீங்க கவனிக்கணும். உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. உங்க எண்ண ஓட்டத்தை கவனிங்க. தினமும் ஒரு சில நிமிடங்கள் அதுக்காக ஒதுக்கி அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க. உட்கார்ந்து உங்களோட உள்மனம் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. இதை செய்யற இன்னொரு வழி ஜேர்னலிங் பண்றது. கடந்த காலத்துல இருந்த மிக பெரும் ஆளுமைகள் நிறைய பேர் ஜேர்னலிங் பண்ணி இருக்காங்க. ஒரு பேப்பர்ல அவங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எழுதுவாங்க. இது அவங்களோட பிரெயினை ட்ரிகர் பண்ணி ஹை லெவல் திங்கிங்க்கு வழிவகுக்கும். எப்படி நீங்க ஜேர்னல் பண்ணணும்னு எந்தவித ஸ்பெசிஃபிக்கான வழியும் கிடையாது. இது ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஆக்வர்டா இருக்கலாம், ஆனா இதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ட்ரெமண்டஸா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க உங்களோட வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்ற விரும்புனா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க அன்பை கொடுங்க. உங்க முன்னேற்றத்துக்கு இந்த சேனல் கண்டிப்பா உறுதுணையா இருக்கும். நன்றி.